1998 இதே February 14 அது ஒரு சனிக்கிழமை. ஞாபகம் இருக்கா? கோவை சீரியல் பாம் பிளாஸ்ட். அந்த குண்டு வெடிப்பில் 58 உயிர்களை நம்ம சாக கொடுத்தோம். 200 பேருக்கு மேலே இன்ஜர்டு. 12 பாம் அட்டாக்ஸ் 11 இடங்களில் 12 கிலோமீட்டர் ரேடியஸில் அப்படி நடந்தது. கோயம்புத்தூரில் கார்களில், மோட்டார் பைக்கில், பழக்கடை தள்ளுவண்டியில் வச்சு விற்பாங்க இல்லையா, அந்த இடத்துல ரெக்ஸின் பைக்குள்ள ஜெலட்டின் குச்சிகளை வச்சு காம்பேக்டாக அடுக்கி டைமர் வச்சு அதை வெடிக்க வச்சாங்க. எல்கே அத்வானி அவர்கள் தான் டார்கெட். ஆனால் நெருங்க முடியலை அவரை. எஸ்ஏ பாஷா இதோட மாஸ்டர் மைண்டு. போன வருஷம் செத்து போன போது என்னென்ன பேசினாங்க அரசியல்வாதிகள்னால் இப்போ உங்களுக்கு வந்துட்டு போகணும் மனசில். 2009 நவம்பர் 17 நினைக்கிறேன், 9 பேர் அலுமா பயங்கரவாதிகள் இந்த இதில் மாஸ்டர் மைண்டுக்கு பின்னாடி இருந்து வேலை பார்த்து கொடுத்தாங்கல்ல, இந்த நாசக்கார வேலையை செஞ்சவங்க விடுவிக்கப்பட்டாங்க. அது எந்த அரசாங்கம்ங்கிறதும் உங்களுக்கு தெரியும். அண்ணாதுரையோடைய 100வது பிறந்தநாள் அன்னைக்கு அப்படின்னு. இது மாதிரி நடக்கவே கூடாது, எந்த இடத்துலையும் நடக்கக்கூடாது. பயங்கரவாத செயலில் ஈடுபடுறவங்க அதுக்கான தண்டனையை அனுபவிச்சே ஆகணும். அதுக்கு பயங்கர தண்டனை கொடுக்கணும். அது நான் பயங்கரவாதத்தை பற்றி பேசும்போது அந்த விஷயத்த உங்களுக்கு நான் விளக்கமாக சொல்கிறேன். ஒரு பயங்கரவாதியை மத தலைவராக என்றைக்குமே எந்த மதத்துலேயும் பயங்கரவாதத்துக்கு இடமில்லை. அதனால் பயங்கரவாதியை என்றைக்குமே மத தலைவராக நாம் ஏற்றுக்கக்கூடாது. அது எந்த மதமாக இருந்தாலும் ஏற்றுக்கக்கூடாது அப்படிங்கிற கோரிக்கையோடு நிறைவு செய்கிறேன். நன்றி.